அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரகநிலை மாற்றம், கிரகங்களினுடைய அமைப்பு காரணமாக துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமான நிலையை ஏற்படுத்துமா அல்லது ஏதேனும் பாதகமான விளைவுகள் உருவாக்குமா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் துலாம் ராசி அன்பர்கள் அப்படின்னாலோ இல்லை உங்கள் வீட்டில் யாராவது துலாம் ராசிக்காரர்கள் இருக்காங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது துலாம் ராசிக்காரர்கள் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த பதிவை சென்ட் பண்ணுங்கள். அவங்களும் இந்த பதிவை பார்த்து அவங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்களை தவிர்க்க இந்த பதிவு மிக பயனுள்ள விகிதத்தோடு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி நேயர்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் அதனுடையான திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலையை உண்டாக்கினாலும் சில விஷயங்களில் பாதகமான விளைவுகளையும் ஏற்படுத்தத்தாங்க செய்யும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நிதி நிலைமை நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை துணையால் அதிர்ஷ்டமும் ஆதாயமும் கிடைக்கப்பெறுவீங்க. கூட்டு தொழில் செய்கிறவங்க இந்த காலம் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து வரக்கூடிய பல மாதங்களுக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாகவே இருக்குங்க. அதே போல் திடீர் வருமானமும் கூடுதலாக வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால அதிகப்படியான பணவரவை பாதுகாப்பான வழிகளில் சேமிப்பது அவசியமாகிறது. கடன் வாங்குவது மற்றும் கடன் கொடுக்கறத இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. தொழில் மற்றும் வியாபார ரீதியாக தங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது அப்படின்னாலும் கூட கூட்டு தொழில் செய்கிறவங்க மற்றும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. உத்தியோகத்தில் இடமாற்றம் வேலை மாற்றம் செய்ய விரும்புகிறவங்க சில மாதங்களுக்கு அதை தவிர்ப்பது நல்லதுங்க. அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அடுத்த சில வாரங்கள் நெருக்கடிகளை எதிர்கொள்ளலாம். அப்படிங்கிறதுனால உங்களுடைய வேலையில் மட்டும் கவனத்தை செலுத்தி வருவதும் நல்லது. வெளிநாட்டு வேலை, சொந்த ஊரை விட்டு வெளியூர் அல்லது வெளி மாநிலங்களில் வேலை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டமான காலமாக இந்த காலம் இருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டு முயற்சிகளும் கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். வேற்று மொழி மற்றும் வேற்று இனத்தவரால் உத்தியோகம் மற்றும் தொழிலில் ஆதாயம் அடைவீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இருந்து தற்போது வரைக்கும் ஒப்பிடும்போது சுமாராக தாங்க இருக்கும். பொருளாதார ரீதியாகவும் பண வரவழையும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஆனால் அதிகப்படியான விரயங்களை தவிர்ப்பது ரொம்ப அவசியங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சரி, வியாபாரம் செய்கிறவங்க சரி, அவசரமாக எந்த மாற்றத்தையும் செய்யறத இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் ஒரு சில நேரங்களில் பணவரவு திருப்திகரமாக இருக்க பெற்றாலும் அதற்கு நிகரான செலவினங்களும் மற்றொரு புறம் இருக்கும். அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவினங்களை மேற்கொள்வது அவசியமான ஒன்று. மனதில் ஏதேனும் டென்ஷன் உண்டாக தான் செய்யும். அதே மாதிரி உடல் சோர்வும் ஏற்படத்தான் செய்யும். முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறலாம். புதிய நபர்களின் அறிமுகமோ அவர்களால் நன்மையும் உண்டாகும். வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் கொஞ்சமாக குறையும். வழக்கு விவகாரங்களில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க. தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் இருந்த தடங்கல்கள் நீங்கும். சாதுரியமான தங்களுடைய பேச்சு வியாபார விருத்திக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குடும்பத்தில் இருந்த சிறு பிரச்சனைகள் சரியாகும். கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்க பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். உறவினர்கள் வகையில் தவிர்க்க முடியாத சுப செலவுகளை சுமக்க நேரலாம். முக்கியமான பயணங்களும் முக்கிய பிரமுகர்களினுடைய சந்திப்பும் உண்டாகும். அது தங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்ல அஸ்திவாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிலர் கூட்டு முயற்சிகளில் லாபம் தேடுவாங்க. சிலர் குடும்பத்தினரோடு சேர்ந்து தொழில் செய்து லாபம் பார்க்கவும் செய்வாங்க. அதே மாதிரி ஆரோக்கியம் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில விஷயங்களை இந்த காலகட்டத்தை போராடி எதிர்த்து நின்று வெற்றி கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். ஒரு சில நேரங்களில் கடமையை
காப்பாற்றுவீங்க. பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்காது அப்படின்னாலும் வைத்திய செலவும் வீண் விரைய செலவும் தவிர்க்க முடியாததாக இருக்கும். அதனால் சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னா விரக்தி ஏற்படலாம். ஜாதக தசாபுத்தியை அனுசரித்து தேவையான பரிகாரங்களை செய்து கொள்வதால் மனதில் ஆறுதலும் நம்பிக்கையும் உண்டாகும். தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் எவ்வித பிரச்சனையும் பெரிதளவில் இருக்காது அப்படின்னாலும் சின்ன சின்ன இடையூறுகள் இல்லை சிறு கால தாமதங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் நீங்கள் வெளிப்படையாக பேசுவீங்க. இருந்தாலும் வெளிப்படையாக பேசுகிறத குறைத்து கொள்வது நல்லது. எதிலையுமே ஒளிவு மறைவு அப்படிங்கிறது இந்த காலத்தில் இருக்காது. தங்களுடைய பேச்சின் திறமையால் நல்ல விஷயங்களை நீங்கள் சாதிப்பீங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா கலைஞர்களுக்கு இந்த காலம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த நேரத்தில் பெண்களுக்கு ஆன்மீகத்தில் அதிகப்படியான நாட்டம் இருக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். பொன் பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது பெண்களுக்கு சேர வாய்ப்புகள் இருக்குங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் வரவும் நல்ல நேரம் காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். உங்களால் முடிஞ்ச உதவியை இயலாதவர்களுக்கு செய்யுங்க. எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே நடக்குங்க. அதே மாதிரி வேலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இரவு பகல் பார்க்காம உழைக்க வேண்டிய சூழ்நிலையும் பலருக்கும் வரலாம். அதனால ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள பாருங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் குறைவாகத்தாங்க இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் அதாவது வியாபாரம் இல்லைனா தொழில் இந்த விஷயங்களை பார்க்கும்போது சில நேரத்தில் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக வியாபாரத்திலையும் தொழிலையும் இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் காதல் கைகூடுங்க. திருமணம் வரைக்கும் உங்களுடைய காதல் சில வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி வீட்டில் சுப செலவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாட்களாக நடத்த முடியாத நல்ல காரியங்களை இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நடத்தி முடிச்சிடுவீங்க. வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கவும் பலருக்கும் வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவை பெறுவீங்க. வியாபாரத்தில் கொஞ்சம் வெட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டங்க. எல்லா விஷயத்திலையுமே கராராக இருக்கக்கூடாது. கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் கொஞ்சம் ஆர்வம் குறைய செய்யலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வேலை பளு சற்று அதிகமாகத்தான் இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த பாருங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வியாபாரத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் தடைகள் வரத்தான் செய்யும். சின்ன சின்ன நஷ்டங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. வாழ்க்கையில் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. குலதெய்வத்தின் பாதத்தை நீங்கள் இந்த காலகட்டத்தில் இறுக்கமாக பற்றி கொள்ளுங்க. தினமும் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க அது பெரிய அளவில் உதவி பண்ணும். அதே மாதிரி முன்கோபத்தை இந்த காலகட்டத்தில் குறைச்சி கொள்ளுங்க. முன்கோபம் அப்படிங்கிறது படவே கூடாதுங்க. பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை. நிதானம் அப்படிங்கிறது அவசியம் அப்படிங்கிறதையும் நினைவில் கொள்ளுங்க. உங்களுடைய நிதானத்தை நீங்கள் இழந்து விட்டீங்க அப்படின்னா இந்த காலம் தங்களுடைய நிம்மதியும் இழந்து போகும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்க. எல்லா விஷயத்திலையுமே அனுபவசாலிகள் பேச்சை கேட்டு நடக்க பாருங்க. வேலை சுமை அதிகமாகத்தாங்க இருக்கும். ஒரு சிலருக்கு ப்ரெஷரும் இருக்கும். டார்கெட்டை முடிக்க முடியாத சூழ்நிலை சில பேருக்கு இருக்கலாம். வேலை பறிபோவதற்கும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கு. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்து கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த காலம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் உங்க இல்லம் தேடி வருங்க. வாய்ப்புகளை நழுவ விட வேண்டாங்க. 4 பேர் மத்தியில் உங்களுடைய பெயர் உயர்ந்து நிற்க சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கை கொடுக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்க. நாமும் பிரபலமாக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலம் நல்ல வாய்ப்பை தேடி தருங்க. அதே மாதிரி செய்யக்கூடிய வேலையில் சுத்தமும் நேர்மையும் கலந்திருக்கணும். இதனால் நல்லது நடக்க அதிகபட்சமாக வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க. இந்த நேரத்தில் யாரையும் நம்ப வேண்டாம். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும்.
அதே சமயம் வந்து இந்த காலத்தில் நிதி நிலைமை மோசமடைய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால் பண விஷயத்தில் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க பாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் பார்த்தோம் அப்படின்னா திடீர் செலவினங்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கலாம். தேவைக்கு ஏற்ப பணம் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து திடீர் செலவுகள், திடீர்னு ஏற்படக்கூடிய அத்தியாவசிய செலவுகள், இதெல்லாம் இது மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். திடீர்னு ஏதாவது ஒரு செலவு வந்து உங்கள் கையை கடிக்கும். இந்த மாதிரியான செலவினங்கள் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா நிதி நிலைமை வந்து மோசமாக வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க பாருங்கள். தேவைக்கு ஏற்ப பணம் வந்து வந்தாலும் அதற்கு நிகரான செலவினங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால செலவினங்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சேமிப்பில் கொஞ்சம் அதிக நாட்டத்தை செலுத்த பாருங்கள்.